ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு ஃபங்க்ஷன்ல பந்தியில உட்கார்ந்த இவருக்கு சாப்பாடு வச்சதும் மனுஷன் குழம்பு ஊத்துறதுக்கு குழியெல்லாம் தோண்டினாரு. ஆனா இவர் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண வந்த அவசரத்துல பெல்ட் போட மறந்துட்டாப்புல. பொண்ணு மாப்பிளையும் விளையாட்டா மாலை மாத்தி பார்த்திருப்போம். ஆனா இங்க அதெல்லாம் நடக்கல. பொண்ணோட ஒரே ஒரு கண் அசைவு தான். கண் அசைவுக்கு இவ்வளவு பவர் இருக்கா? கல்யாணம் முடிஞ்சு மேடையே மாப்பிள்ளை பொண்ணு கையை பிடிச்சு சுத்தி வர்றத பார்த்திருப்போம். ஆனா இங்க என்னடான்னா ஓடி பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ண மாப்பிள்ளை விட்டு கேமராமேன் எங்க இருந்து வீடியோ எடுத்திருந்தாருன்னா போட்டோகிராஃபர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு மாப்பிள்ளை ஸ்டேஜ் ஏறும்போது மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார். என்னாச்சு? என்னாச்சு? படி கவுத்தி விட்டுடுச்சு மாப்பிளைய. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸ்டேஜ்ல மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஸ்வீட் கொடுக்கும்போது பொண்ணு வாயை திறக்கவே இல்ல. கடுப்பான மாப்பிள்ளை ஸ்வீட்டை வாய்க்குல வச்சு திணிச்சிட்டாங்க. கல்யாணங்கள்ல வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் பண்ற அலப்பறை இருக்கே. இவர் என்ன மாப்பிள்ளை கண்ணுக்குள்ள கேமரா விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. மனுஷன் புதுசா ஏதோ ட்ரை பண்றாரு போல. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இவர் தான் ஹைலைட். கல்யாணத்தை எதுல வீடியோ எடுக்கிறாருன்னு பாருங்க. நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. அட்ட போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. என்ன போட்டோகிராஃபர் கீழே மல்லாந்துட்டாரு. ஒண்ணும் இல்ல, இனோவேஷன். இவரை பாருங்க கேமராவோட என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காருன்னு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜூஸ் கொண்டு வரும்போது இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை ரசகுல்லா ஊட்டி விட்டதும் சிரிப்பு சரியில்லையே. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. கல்யாண பொண்ணுங்க ரிசப்ஷனுக்கு முக்காவாசி இந்த லெஹங்காவை தான் போடுவாங்க. அத போட்டோகிராஃபர் வித்தியாசமா என்ன பண்ணிருந்தாருன்னா, யோ என்னையா பொண்ணு டிஷாண்டன மாதிரி நிக்க வச்சிருக்க? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. கல்யாணத்துக்கு 500 ரூபா 1000 ரூபா மொய் வைப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க பாருங்க 1 கோடி ரூபாய் மொய்யே. செக் எல்லாம் ஓகே தான், ஆனா பேங்க் நேம் தான் இடிக்குது. மாரியம்மன் இந்தியன் பேங்கா? அட்டப்பாவீங்களா? எந்த பங்கா இருக்கும்? மாரியம்மன் இந்தியன் பேங்கா. ஆமா. இங்க இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம பாக்குறது நிஜம்தானா? என்ன கொடுமை சரவணன். ஆனா அவர்கிட்ட ஒண்ணுதான் கேட்கணும். எப்படி இதெல்லாம்? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கல்யாணம் முடிஞ்சு வீட்டை விட்டு போகும்போது எல்லா பொண்ணுங்களுமே அழுவாங்க. அப்படி இந்த பொண்ணு அழும்போது என்ன சிரிக்கிறாங்க?
அவங்களால சிரிப்பு அடக்க முடியல. சாமி கும்பிடும் போது பக்தியா மணி அடிப்பாங்க பார்த்திருக்கேன். ஆனா இப்போ ஆப் மூலியமா மணி அடிக்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியா. என்ன எழுதி இருக்கு? லுக்கிங் ஃபார் இந்தியன் ஹஸ்பண்டா? ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. பசங்களா ரெடி பண்ணுங்கடா பாஸ்போர்ட்ட. பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்த்த பாட்டி என்ன நினைச்சதுன்னு தெரியல. காசை பாட்டி பாட்டி இவங்க ரெக்கார்ட் டான்சர் இல்ல பாட்டி. ஐயோ, யாரெல்லாம் சிரிச்சிங்களோ அவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். இப்பெல்லாம் கல்யாணத்துல இந்த கேட்டரிங் காரங்க பண்ற அட்டகாசம் இருக்கே. தம்பி ஒரு கரண்டி வைப்பா. ஒரு கரண்டி பிரியாணி வைக்க சொன்னா கரண்டியவே வச்சுட்டு போறான். தம்பி ஒரு பிளேட் இருப்பா. ஒரு பிளேட்டுக்கு பிளேட்டே. சரிதான். இவங்க என்னடா 4 பொறுக்க வச்சிருக்க? கல்யாணம் முடிஞ்சு பொண்ணை தூக்கிட்டு வரும்போது அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எந்த ஒரு மாப்பிள்ளைக்கும் ஸ்டேஜ்ல இப்படி ஒரு அவமானம் மட்டும் நடக்கவே கூடாதுங்க. அச்சோ, எல்லாரும் முன்னாடியும் பேண்ட் அவுந்துடுச்சு. இதாங்க அல்டிமேட். கிராண்டா நடந்த ஒரு கல்யாணத்துல பொண்ணு ஸ்டேஜுக்கு வந்ததும் போட்டோ எடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ளைய கட்டி பிடிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்க சொல்லி இருந்திருக்காங்க. திடீர்னு நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குதுங்க? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி ஐயர் என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையும் கலைச்சு விட்டாரு போங்க. அதிகால முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சதும் பொண்ணுக்கு லைட்டா தூக்கம் வந்துருச்சு போல. அப்போ கல்யாண பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல பொண்ணை கைய பிடிச்சு கூட்டிட்டு போக வந்தாரு. நண்பனோட கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பொக்கே கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பொக்கே மேல என்ன வச்சிருந்தாங்கன்னா, முதல்ல மாப்பிள்ளை அதை கவனிக்கவே இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கல்யாணத்துல ஆடுறதுக்கு 1 வாரம் பிராக்டிஸ்க்கு அப்புறம் ஆடினது. குரூப்ல டூப்பு இல்ல, குரூப்பே டூப்பு தான் போங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போடும்போது மாலை வீட்டையே தாங்க முடியல பொண்ணால. ஆஹா, ஒரு நிமிஷம் இது கேளுங்க. ஒரு வீடியோமே உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ரொம்பவே டேய் என்னடா நடக்குது இங்க? வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. இந்த கேம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க. யாரு 3 பாட்டில் சேர்க்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். பல கல்யாணங்கள்ல கல்யாண பொண்ணு டான்ஸ் ஆடி பார்த்திருப்போம். ஆனா இந்த பொண்ணு
என்னன்னு தெரியல ஒரு வைப்ல ஆடிக்கிட்டே இருக்குதுங்க. வயசிலுள்ள மாயம் சொல்லப்பா, கையில் உள்ளது காகிதமல்ல ஆயுதமல்லப்பா, சூப்பர் பவர் உள்ள சூப்பர் ஸ்டாரும் இவனே. ஃபேன் ஃபேன். 2 பேர் போட்டோ எடுக்க நிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு ஸ்டெப்பு போட்டுக்கிட்டு இருக்கு. மோதிரம் மாப்பிள்ளை கையில இருக்கு. ஆனா பின்னாடி இவங்க தொலைச்சிட்டோம் நினைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. தாயினி சுப்பினி சுத்த பூசனி. ஃபவுண்டேஷன், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா 4K மேக்கப் பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. அடக்கொடுமையே. என்னங்க எல்லாரும் கொஞ்சம் பட்டி பார்த்த மாதிரி இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தாத்தா தாத்தா யோ தாத்தா என்னையா பண்ற? இதெல்லாம் அநியாயமா தெரியலையா உனக்கு? சொன்னா கேளுடா. டேய் வாடா. டேய் ஓடா. இறங்குடா. ப்ளீஸ் டேய். No, God, please, no, no. கல்யாண பொண்ணோட என்ட்ரிய போட்டோ எடுக்க எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. ஆனா இவர் பண்ண வேலையை மட்டும் பாருங்க. என்னத்தடா தூடுங்க? என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. புகையை போட்டு மொத்தமா முடிச்சு விட்டாப்ல. டோட்டலா க்ளோஸ். நார்த் சைட்லாம் கல்யாணம் முடிஞ்ச ரிசப்ஷன்ல இப்படி பணத்தை தூக்கி போடுவாங்க. அப்படி இந்த லேடி பணத்தை தூக்கி போட்டதும் பணம் பணம் தானே. விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. எல்லா கல்யாணங்கள்லயும் பொண்ணோட என்ட்ரி வித்தியாசமா இருக்கும்ல. ஆனா மணிப்பூர்ல நடக்கிற கல்யாணங்கள்ல பொண்ணோட என்ட்ரி பொண்ணு பார்க்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரியே இருக்காங்க. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. அட அவங்க ட்ரெடிஷன் கல்ச்சர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. பொண்ணு மாப்பிளைய ஸ்வீட் கொடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரும்போது பொண்ணோட கவனம் ஃபுல்லாவே அந்த ஸ்வீட்ல தான் இருந்தது. அப்போ என்ன ஒரு டைமிங்ல இங்க கல்யாண பொண்ணோட தம்பி மாப்பிள்ளைக்கு சாங்கிய சம்பிரதாயங்கள் பண்ணும்போது தொட்டு என்ன பண்றதுனே தெரியல அவருக்கு. குலாப் ஜாமுன் எல்லாருக்கும் பிடிக்கும் தான், அதுக்குன்னு இப்படியா? கல்யாண வீட்டு பஃபேல குலாப் ஜாமுனை பார்த்ததும் இந்த லேடி அக்கா கொஞ்சம் மத்தவங்களுக்கு விட்டு வைங்க. நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க முதல்ல பார்க்கும்போது பொண்ணோட கலருக்கு இவரா மாப்பிள்ளன்னு தோணும். ஆனா பொண்ணோட கைய பார்த்தா இதான் ஒரிஜினல். மேல போட்டிருக்கிறது ஃபுல்லாவே மேக்கப்புங்க, மேக்கப்பு. என்னடி இது? சில கல்யாணங்கள்ல பொண்ணோட மூஞ்ச மாப்பிள்ளை பாக்குறதையே ஒரு சம்பிரதாயமா வச்சிருப்பாங்க. அப்படி இங்க வந்த மாப்பிள்ளை இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? நல்ல வேலை பொண்ணு முதல்ல உஷாராயிடுச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் விதவிதமா ட்ரெஸ் போடுவாங்க தான். ஆனா இப்படி ஒரு புதுவிதமான ட்ரெஸ் பார்த்திருக்கீங்களா? கல்யாணத்துக்கு கோணிப்பைய தச்சு ட்ரெஸ்ஸா போட்டிருக்காப்ல. அநேகமா பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும். பொண்ணு மாப்பிள்ள மாத்திக்கிற மாலைய ட்ரோனை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் கொஞ்சம் தான் கிட்ட வந்துடுச்சு. மாப்பிள்ள பொண்ணுக்கு
ரசகுல்லாவை கொடுத்து கொடுத்து பார்த்தாப்புல வாயை துறக்கிற மாதிரி தெரியல. அதனால கல்யாணத்துல நண்பர்கள் வித்தியாசமா gift கொடுத்து பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு கிஃப்டா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆடை பொண்ணு மாப்பிளைக்கு கிஃப்ட் பண்ணி இருந்திருக்காங்க. கல்யாணத்துல மட்டன் பிரியாணி கேக்குற ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருக்கேன். ஆனா மட்டனையே கிஃப்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான்டா. கல்யாணத்துல நடக்கிற கேட்டரிங் சர்வீஸ்க்கு வேலைக்கு போறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்பெல்லாம் பூ போடுறதுக்கு பதிலா இதத்தான் வீசுறாங்க. அப்படி இங்க ஸ்டேஜ்ல வீசும்போது தாலை நீட்டுறத பார்த்ததும் அவருதான் கெட்ட போறாருன்னு நினைச்சேன். ஆனா நார்த் சைடு மட்டும்தான் வினோதமான விஷயம்லாம் நடக்குது. எனக்கு என்ன தெரியும், கேளுடா. பூல மாலை போட்டு பார்த்திருப்போம். ஆனா இவர் போட்டிருந்தாரு பாருங்க மாலை ஷாம்பூல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ரெடி 1 2 3 கோ. சார் நான் வேலுமனு பண்ணல சார், சொல்லுங்கடா. மாப்பிள்ளைங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு தூக்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, ஆனா இவரு பொண்ணை நான் மண்டபத்துக்குள்ளே தூக்கிட்டு தான் வருவேன்னு தூக்கும் போது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. 3 படி ஏறதுக்குள்ள முக்கிடுச்சு. சண்டாளா, நீ யாரா என்ன குலவண்ண பார்த்த? இந்த போட்டோகிராஃபர் வீடியோ எடுத்துட்டே வரும்போது அடடா, இவர் அல்லவா ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர். விழுந்தாலும் அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணணும்னு நினைச்சாரு பாருங்க. கல்யாண பொண்ணு முதலால எந்திரிச்சு 3 மணி நேரம் மேக்கப் போட்டு ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்தா இந்த ஐயரு திருநீர், சந்தனம், குங்குமன்னு சும்மா பட்டைய போட்டு விட்டாப்புல. ஒரு செகண்ட் பொண்ணு கண்ணே கலங்கிடுச்சுங்க. கல்யாண பொண்ணோட என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ண கேமராமேன் பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாரு. இங்க ரிசப்ஷன்ல ஆடிட்டு இருந்த ஆன்டிஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்றேன்னு இந்த அவமானம் உனக்கு தேவையா? பொண்ணு மாப்பிளையும் சர்ச்சுக்குள்ள நடந்து வரும்போது வீடியோ எடுக்கிற ஆர்வத்துல விழுந்துட்டாங்க. பாத்துக்கிட்டீங்களா? அப்படியே திருப்பினா இதனால யூனிஃபார்ம் கேட்டரிங் பசங்க நினைச்சிடாதீங்க, இவங்க மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க தான். தீது வல்லாத்த சதீது. குரூப் ட்ரெஸ்ஸுக்கு கலர் செலக்ட் பண்ணவன் மட்டும் கையில கிடைச்சா திருட்டு மொழி குறுந்தாடி வச்சிருப்பான். யாராவது பாத்தீங்களா? இங்க தாய் மாமன் கையில மாலையை கொடுத்து போடுங்கன்னு சொன்னதும் மாலையை போடுந்தாடா சொன்னீங்க, மாப்பிள்ளைக்கு போடுனா சொன்னீங்க, தெளிவா சொல்லுங்கடா. அம்மா அவன் போடுன்னா போட்டுடுவாமா, டிவி ஆன் பண்ணுன்னு அவன் கிட்ட தெளிவா சொல்லணும். இங்க பொண்ணு வேண்டான்னு சொல்லியும் மாப்பிள்ளை பொண்ணை தூக்கி அவனு ஒத்த கால்ல நின்னு தூக்கி சாம்பார் அப்ப எனக்கு ஒரே போடா போட்டாப்புல. பொண்ணு பார்க்க போனப்போ பொண்ணோட தாத்தா போட்டோல கல்யாண மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக இந்த மாதிரி கலரை வெடி போடுவாங்க. அப்படிங்க போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பிஸியா இருக்கிற நேரத்துல
खत्म बाय बाय टाटा गुड बाय गया விட்டாங்க ஒருத்தர் அந்த மொமெண்ட்டை போட்டோ எடுக்கல. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ஓ ட்வின்ஸ் மேரேஜா? ட்வின்ஸை கட்டிக்கிட்டா வர்ற பிரச்சனை. அப்ப அது அவன் பொண்டாட்டி இல்லையா? ஐயோ ஐயோ ஏய் ஏன்டா ஜோடி மாதிரி நின்னு அநியாயம் பண்றீங்க? ஜோடி மாறி போச்சுங்க. பொண்ணு மாப்பிள்ள கூட போட்டோ எடுத்துப்பாங்க, அதுக்கு நீ இப்படியா எடைக்குள்ள உட்காந்து? அதுவும் மாப்பிள்ள கைய பிடிக்கிறத பார்த்ததும் பொண்ணு கொலவெறி ஆயிடுச்சு போங்க. எதையோ தேடுது பொண்ணு, என்னன்னு தான் தெரியல. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. இங்க பாருங்க, என்னங்க காம்பினேஷன் இது? வாட்ரா சுதீப். மட்டன் குழம்பும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும். சில கல்யாண வீட்டுல பந்தியில் நடக்கிற அட்டூழியம் இருக்கே, அட சாப்பாட்டுக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பல். அட நூடுல்ஸ போட விடுங்கடா. ஒரு கட்டத்துல சட்டியவே தூக்கிட்டான் ஒருத்தன். இங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்த கிஃப்ட பாருங்க. இந்த தாலி கட்டும் போது மாப்பிள்ளைங்க படுற பாடுக்கு ஒரு முடிவே இல்ல போங்க. என்ன தாலிய புடிங்கிட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓகே இந்த வீடியோ